அப்பா செஃப் எல்லாம் மாதிரி நம்ம இந்த சமையலை பார்த்து பிடுங்கி கழுவி போட்டு இதுக்கேற்ற ஒரு மண் சட்டி தர மாட்டீங்களா இதுக்கேற்ற மாதிரி வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு ஒரு புது வீடியோவில் சந்திக்கையில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு சமையல், அதாவது கன காலத்துக்கு அப்புறம் எங்களோட வீட்டில் நாங்கள் சமைச்சு சாப்பிட போகிறோம். என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லுங்கள், என்ன சமையல்ண்டு? கீரை புட்டும் இறால் பொரியலும். என்ன பார்த்தீங்கன்னாடா கீரை புட்டும் இறால் பொரியலும். இந்த கீரை புட்டில் பார்த்தீங்கன்னாடா யார் வர்றது யார் வரையணும் அது ஓகே. இந்த கீரை புட்டில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து கிடையாது. இந்த இரும்பு சத்துல என்ன இருக்குடா? எலும்புக்கு தேவையான சும்மா சாப்பிட்டா நடக்க முடியாத கிளம்பி சும்மா நிமிந்து நடப்பேன். எலும்புக்கு தேவையான பழம் இருக்குதான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இறால் பொரியல் இருக்குது. சும்மா சாப்பிட்டாலே அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எதை சாப்பிட போகிறோம்? கீரை புட்டோட. கீரை புட்டோட சாப்பிட்றோம். வேறு லெவலில் இருக்க போகிறது மட்டும் தெரியுது. உங்களுக்கு தேவையான சொல்லுங்க, நாங்கள் அனுப்பி விடுவோம். ஆனால் பழுதா போடும், கோவிக்கப்படாது. சரி பழுதாயினா சரி வாங்க, நாங்கள் தேவையான சாமானை வாங்குறதுக்காண்டி புறப்படுவோம். என்ன இப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் சத்தியை காட்டி சேர்ந்த உள்ளுக்க போவோம். நாங்கள் கீரை போன உடனே கண்ணு கீரை தெரியுதுடா. போக வேண்டாம். கீரை கீரை என்ன கீரை? இல்லை கீரை உண்டுங்க. கீரை மிளகுறீலாம் இருக்குது. வேற கீரை என்ன விலை? 90 ரூபாயா? ஓ ஓ 90 ரூபாயா ஒரு பிடி? ஓகே ஓகே 90 ரூபாயா? எவ்வளவு இது? இது எவ்வளவு? 90 ரூபாயா? ஓகே. ஓ பையனுக்கு தாங்க. இல்லை இல்லை சேர்த்துக்க வேண்டாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கீரை வாங்கிட்டோம். இதுதான் கீரை. இப்போ தான் சந்தையில் சனம் கூடிக்கொண்டு வர வேறங்க. கொஞ்சம் கொஞ்சம் சனம் இருக்குது வேறங்க. இங்கே வாழைப்பழம் இருக்குது வேறங்க. அதனால் மீன் விற்கணும். மீன் கிழங்கு இருக்குது வேறங்க. இங்கே கிழங்கு கனங்கிழங்குவா. இங்கே உடுப்புகள் எல்லாம் பிக்கி செருப்பு உடுப்புகள். இங்கே சத்திய காடு பொதுச்சந்தை நடக்கு வேறங்க. உள்ளுக்கு நோம்பலாக காட்டுறோம் பாருங்க. இங்கே ஒரு ஒன்றும் தேவை இல்லைன்னடா. தேசிக்க இந்த திருப்பத்தை பாருங்க. இல்லை பெரிய தேசிக்க. சரி நாங்கள் அங்கால போய் இறாலை வாங்குவோம். சின்ன இறாலை வாங்க. சின்ன இறால் வாங்க. சரியா? சின்ன இறால் எது வாங்கலாம்? இதுவாதோ ஆடா நண்டு கிடையாது. ரொம்ப குயோட நண்டு நிற்கிது வேறங்க. இங்கே கட்டி வச்சு எந்த இறால் வாங்க? அது வாங்க. வெள்ளையாரு இது பெரிக்கிறா. எதை வாங்குவோம்? எது வாங்குவோம் சொல்லு. அதை வாங்குறோம். அப்போ அதை வாங்க. 1/4 கிலோ இறால் வாங்கினாங்க. 1/4 கிலோ உண்டா 250 கிராம். அப்படி இதில் வேண்டிட்டு காசையும் வாங்கிட்டு இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா மீன்கள் கிடையாது. மீன்கள் பெரிய பெரிய மீன்கள். இங்கே கனவை இருக்குது. நண்டு இறால் இங்கால மீன்கள் இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா மண்ணடுப்பு வாங்க வந்து நிற்கிறோம். மண்ணடுப்பு இங்கே இருக்குது பாருங்க. இங்கே எவ்வளோ ஐயா மண்ணடுப்பு? 280. 280 பாருங்க. அது பிடிச்சி வச்சுக்கோங்க. அதே தாங்க நினைக்கிறேன். ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சிஸ்டர் கேக் டெக்கரேஷன் சொல்லி ஒரு கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான
எல்லா வகையான உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கேக்குகள் எல்லாம் செய்து தருவினோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லவ்வர்ஸ் டே வருது தானே, கொஞ்ச நாளாக ரெண்டிங்கில் போகும் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி என்று சொல்லி பொக்கே அதுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு யாருக்கு கொடுக்கணும்னு சர்ப்ரைஸாக செய்யணும்னு தோணுதோ அவைகளுக்கு இவைகளை போய் வீடு தேடி கொண்டு கொடுக்கணும், அப்படியும் செய்து கொடுக்கணும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நாம் பார்த்தீங்கன்னா என்றால் டிஸ்கிரிப்ஷனுக்கு, அதாவது யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷன் கிடக்கும், அதில் கீழே போட்டு விடுவேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்காக இருந்தால் நான் கமெண்ட்டில் பின் பண்ணி விடுவேன். ஓகே நண்பா, இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கீரையை நம்மளை பிடுங்கி கழுவி போட்டு காய வச்சுருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் இதில் பார்த்தீங்கன்னா இது நல்லா சின்ன வெட்ட வேணும். மற்ற இறால் எல்லாம் நோண்டியாச்சு. இப்போ நாங்கள் கீரை புட்டு செய்கிறதுக்கு நார்மலாக ரெடி ஆகி கொண்டிருக்கோம். இன்னும் காயில் இன்னும் கொஞ்சம் இதில் காய்ஞ்சிடும் நான் நினைக்கிறேன். கீரை புட்டுக்கு நாங்கள் வட்டின வெங்காயம், மிளகாயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இறால் பொரியலுக்கும் வெங்காயம் வெட்டணும். அது பார்த்தீங்கன்னா பெரிய 2 வெங்காயம் வெட்ட போகிறோம். என்ன பெரிய வெங்காயம் இதில் வேணுமா, மெல்லிசாயம் வெட்டப்படாது என்ன கீரை புட்டுக்கு, அப்போ தான் கடிபடும். மொத்தமாக வெட்டினா மெல்லிசாய் வெட்டினா அந்த கடிபடாது. இது பார்த்தீங்கன்னா அவிச்சம்மா இதை நாங்கள் இப்போ அடிக்கிறோம் பாருங்க. உங்கள் அவிச்சன்னு அடிக்கிறார். அரிச்சு முடிஞ்சு இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா மாவை குழைக்கிறோம் பாருங்க. குழைச்சா அப்புறம் இப்படி கொத்த வேணும் பேருந்து. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு நம்மளாம் ரெடி ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இலை கொண்டு வச்சாச்சு, 2 பம்பா வெங்காயம், மற்றது பார்த்தீங்கன்னா பொரிக்கிறதுக்கு சட்டி, அப்போ வேணும் மண் சட்டியல் அதெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இறால் பொரியலும் கீரை புட்டும் செய்கிறது பெரிய வேலையே இல்லை. கீரை புட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக நாங்கள் கீரையும் வெங்காயம் மிளகாயம் தான் சேர்க்கிறோம். நம்மளால் எல்லாருக்குமே தெரியும் புட்டு எப்படி அவிக்கிறேன்னு சொல்லி. நாங்கள் வெள்ளமாக புட்டு தான் அவிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது தானே இறால் பொரியலும் பெரிய வேலை இல்லை, வெங்காயம் மட்டும் தான் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கிறோம். ஆனால் ருசி அண்டா அந்த மாதிரி இருக்கும். அந்த கைப்பக்குவம் இருக்குது தானே, அந்த கைப்பக்குவத்துலாம் ருசி வாரது. அதனால் நாங்கள் கீரை வெட்டி கொண்டிருக்கோம். இந்த கீரையை பார்த்தீங்கன்னா தூள் தூளாக வெட்டணும் பாருங்க, தூளாக வெட்டணும் பாருங்க. இங்கே கீரை போட்டு மற்ற வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு புட்டை வைக்கிறதுக்கு ரெடி. குழச்சி போட்டு இப்படி அவிக்கணும். அவிச்ச அப்புறம் நான் காட்டுறேன் புட்டை எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நீத்துப்பட்டிக்க கீரை புட்டை போடுறோம் பாருங்க. போட்டு அப்படி அவிய வைக்க போகிறோம். நான் வெங்காயம் போட்ட போகிறோம். வந்து செம்மையா இறால் பொரியலும் என்ன புட்டு கீரை புட்டும் செய்து சாப்பிட போகிறோம். வெங்காயம் பாருங்க, வெட்டுற ஸ்டைலை பார்த்தாலே செஃப் எல்லாம் மாதிரி வேணும் இந்த சமையலை பார்த்து. வெங்காயம் பட்டுறது இப்படியே வெங்காயம் பட்டுறது மொத்தமாக வெட்டணும். என்ன இருக்கு பம்பா வெங்காயம் தான் கொஞ்சம் மினிக்குமா. இது வெங்காயம் பாருங்க, உடனே பச்சை கலரில் கிடக்குது, ஃப்ரெஷ்ஷான வெங்காயம், அழகி போன வெங்காயம். ஐயா ஐயா பெரியம்மா கூட கண்டு இது சிரட்டை உள்ளுக்கு இருக்கு வேறு. இங்கே சிரட்டை சாம்பல் அகப்பை, இந்த அகப்பையை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. சரி ஜிம்பாடு தான். இந்த அகப்பை வேறுங்கோ சிரட்டையில் செய்து கிடக்கு வேறுங்க. சிரட்டையில் சின்ன சிரட்டையில் செய்த ஒரு அகப்பை, இதில் ஒரு பலகை தடி கொண்டு வச்சு கிடக்கு வேறுங்க. பலகை கொண்டு ஆடாவி இல்லாட்டி எரியாதேடா. பத்துது பரவாயில்ல, 10 அப்படி தெங்கான காணும் கணக்கு விட வேண்டாம். விட போறியா? ஓகே, நல்லா சவுண்டு வைக்கிறேன்டா. இப்போ தெங்கனை பார்த்தீங்கன்னா மனம் இல்லா தெங்கான்னு என்ன. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொதிக்க மட்டும் பார்த்துட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எண்ணெய் கொதிச்சுமான்னு நினைக்கிறேன் நான். இங்கே வேறுங்க இப்படி வேறுங்க, நீங்கள் நல்லா எரியுது வேறுங்க டப்பு, எண்ணெயும் கொதிக்க மாதிரி தெரியுது. இப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு உப்பு போட்டுருக்காருங்க. ஏற்கனவே கல் உப்பு தான் போட்டு, கல் உப்பு என்ன கல் உப்பு முதல் இதுதான் இறால்லாம் போடணும். வெங்காயம் போடணும். ஒரு அரவியல் தான் வெங்காயம் போடணும். என்னடா சொல்றா? அரவியல் அது போடணும். ஓ அப்படி, ஓகே ஓகே. வடியா சிப்ரட்டு மஞ்சள் இப்பயே கூட கொண்டு மஞ்சள் ஆகுது. சூடாக வேணது சின்ன இறால், நீங்க பெரிய இறாலும் பாவிக்கலாம். தூள் இப்போ போடப்படா. தூள் இப்போ போட்டால் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா கருகி போடும். என்ன நடக்கும் அவி? கருகி போடும். டப்பாண்டு அவியும் உப்பு போட்டாலும். இது உப்பு போட்டு வச்சுக்கிறோம், ஏற்கனவே போட்டிருக்கோம். இப்போ தேவை என்றால் நாங்கள் போடலாம். என்ன கொஞ்சம் கிணக்கையில் சொட்டு உப்பு தான். நாங்கள் கிணக்கு இறால் பொறிக்கல தானே, கொஞ்சம் தான் பொறிக்கிறோம். பாத்தீங்களா டப்பாண்டு மஞ்சள் ஆயிட்டு, டப்பாண்டு மஞ்சள் ஆயிட்டு. எனக்கு கொஞ்சம் மஞ்சளாக விடணும். கிணனால இப்போ அடுப்பில் சமைக்க
கண் எரி பெரிய இறாலும் கலந்துருக்கு, சின்ன இறால் வேண்டியது வீட்டில் இருந்த பெரிய. ஓகே வீட்டாலும் கொஞ்சம் இதுக்கு கலந்துருக்கு. பெரிய இறால், மற்றதெல்லாம் சின்ன இறால். ஒன்று பேர் சொண்டு சின்ன மாறி மாறி இருக்குது. சின்ன இறால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நோண்டுறது கஷ்டம். என்ன விலை குறைவோ நல்ல ருசியாக இருக்கு சின்ன இறால். நாங்கள் பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட போகிறோம். வெங்காயத்தை போடுறாவே வெங்காயம் இந்த எண்ணெய்க்கு பொறிவடைக்குன்னு தண்டு வள்ளை கலர் படம். என்ன நானும் அகப்பியால நல்ல ஐட்டி அடுப்பு இந்த அடுப்பு தான் நாங்கள் சட்டிக்கிறா சூட்டு அடுப்பு தானே. என்ன காணமடா என்னத்துக்கு சாப்பிட்ற மேடா காணமடா வெங்காயம் முழுத்துடுண்டா பண்ணி. பாருங்க ராளை நல்லா பொரியுது. என்ன இந்த நாங்கள் தூள் போட போகிறோம். தூளை போடுறாவே சொட்டு என்ன சொட்டு இருக்கு பேப்பருக்கு தூளை மடிச்சு கொண்டு வந்துட்டோம். என்ன நாங்கள் இங்கே வேறுங்க தூள் போட என்ன கலரில் மாறுதாண்டு வேறுங்க பார்க்க ஆசையாக இருக்குது. வேக ஒரு திப்பியே கணக்க போடப்படா தூளும் பார்த்து போடுவோம். என்ன இல்லைடா அந்த கலர் வேற இல்லைடா தூள் வேணுமாடா. இந்த கலர் வேற இல்லை தூள் வேணும். என்ன முழுக்கலை எங்கோட்டு பரவாயில்லை உரைச்சா தான் நல்லா இருக்கும். இந்த இறால் பொரியல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனிப்பு தன்மையும் முறைப்பு தன்மையும் கலந்துருக்குமே. என்ன என்ன நாங்கள் பெரிய வெங்காயம் போட்டாங்க தானே ஆகையால். சரி உப்பு காணும். எனக்கு உப்பு கூட வேண்டாம் அது காணும். முதல் போட்டது காணும் நினைக்கிறேன். என்ன பொரிய வரணும் பத்தாது பொரிய என்னோட குறையுதுடா. அந்த அம்மாண்ட இந்த பதம் பெறையிலையாடா என்ன குறையுது நாங்கள் கீரை போட்டு அவிச்சு எடுத்துன்னு வந்துட்டோம். பாருங்க தேங்காய் பூ போட்டு கீரை பாருங்க இப்படி அவிஞ்சிருக்கேன். பாருங்க இந்த லைட் அடிச்சு காட்டுறேன் பாருங்க. இங்கே கீரை பாருங்க இப்படி அவிஞ்சிருக்கேன். அப்பா வேறு இஞ்சி பார்த்தீங்கன்னா வெங்காயம் தெரியுது. பாருங்க இங்கே வெங்காயம் இங்கால நாங்கள் இது போட்டிருக்கோம் தேங்காய் பூ. சரி நாங்கள் இலையில் கொட்டினா அப்புறம் வந்து காட்டுறோம் இப்படி இருக்குன்னு சொல்லி. சரியா வெயில் அடிக்குது. வேறுங்க சரி இறக்கு கொண்டு போடுறதுக்கு கொண்டு போடு கீழே அப்படியே போடு கீழே போடு. ஓகே போடு. ஐயோ ஓகே பிரட்டு குழைக்க வேணாம். பிரட்டு சுடுதா சுடத்தானே வேணும். சாப்பிட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எடுத்து கீரை போட்டாவே எடுத்து சாப்பிட்டு காட்டுங்க. இங்கே வேறுங்க நான் இதாக காட்டுங்க. தேங்காய் பூ என்ன மீன் பொரியெல்லாம் கிடக்கு. நான் கிடக்கல என்ன வீட்டு அடக்கு மீன் பொரியல் எடுத்து வைப்போம். அதை வேண்டாம். என்ன நல்ல பொறிஞ்சிருது. நேரா உங்களோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பெஸ்ட் டேஸ்ட்டை சொல்லுங்க. அந்த புட்டோட கீரை தவிச்சதானே இப்படி கீரை என்ன இந்த டுசி வந்து புட்டில் இறங்கி அப்படியே சொல்லுங்க. ராடுக்கு தானே ராளை பார்ப்போம். அப்படியே இறங்கி கொண்டு வரைக்கும் அப்படியே நடு காட்டி பாடும். அப்படியே சொல்லவே ஆகணும். வார்த்தை வேறு லெவல். என்ன வேற லெவல் இல்லை வேற மாதிரி நல்லா இருக்குது. சுவையோ சுவை. ஓகேயா அந்த ராளை பேருங்க வந்து பிச்சு காட்டுறால வெயில் அடிக்குதா பேருங்க உள்ளுக்கு எப்படி அவிஞ்சிடாங்க. நல்லா அவிஞ்சிருக்கு. என்ன நண்டு மாதிரி இருக்கு உள்ளுக்கு. நண்டு மாதிரி கிடும். நண்டு மாதிரி தான் இருக்குது. ஓகே பரவாயில்ல நாங்கள் எடுத்து சாப்பிடுவா. சரி எஞ்சு கீரை புட்டு தெரியுதா? கீரை புட்டு கொஞ்சம் இறால் பொரியல் எடுத்து போட்டு இங்கே பாருங்க அப்படியே எப்படி இருக்கு. இப்படி எடுத்து போட்டு பா ஓகே நண்பா. இப்போ நாங்கள் கீரை போட்டும் இறால் பொரியலும் சாப்பிட்டு இருக்கோம். ருசி சொல்ல தேவையில்லை வேறு லெவலும் சேருங்க. அரைவாசி இறாலை காணையில் அப்படி சாப்பிட முடிச்சுட்டா நானும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன்.
ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ விதத்தில் பிடிச்சிருந்தா இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைகிறேன் உங்கள் பவிஸ்டன். நான் உலா பிஸ்டன். சாப்பாடு ரமண பிஸ்டன்.